கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளான இன்றே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 3ஆம் பருவத்திற்கான பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களின் புத்தகச் சுமையை குறைத்து அவர்கள் கல்வி பயில வசதியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை முப்பருவ கல்வி முறையினை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டவுடன் முதல் பருவத்திற்கான பாட புத்தகங்களும் காலாண்டு தேர்வுக்கு பின்னர் 2ஆம் பருவத்திற்கான பாட புத்தகங்களும் வழங்கப்பட்டன. அரையாண்டு தேர்வுக்கு பின்னர் வழங்கப்பட வேண்டிய 3ஆம் பருவ பாட புத்தகங்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைகளுக்கு பின்னர் இன்று மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகின்றன. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1,25,800,000 மாணவ மாணவியருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தனியார் பள்ளிகளில் விற்பனைக்காக 81,09,500 பாட புத்தகங்கள் உட்பட மொத்தம் 2,06,72,600 பாட புத்தகங்கள் தமிழக அரசால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி அனைத்து பள்ளிகளிலையும் தயார் நிலையில் புத்தகங்களை வச்சுருக்கிறோம். 1,18,000 புத்தகங்கள் நாங்கள் அந்தந்த பள்ளிகளில் தேவையான அளவு வச்சுருக்கோம். அது இன்றைக்கே மாணவர்களுக்கு காலையிலேயே நாங்கள் வழங்கிட்டோம். 3ஆம் பருவத்திற்கு பள்ளி தொடங்கப்பட்ட நாளன்றே பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளதற்கு மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு முதல் நாளே ஸ்கூல் தோண்டிருக்காங்க. அதுக்கு 3ஆம் வகுப்பு பருவம் புக்கெலாம் தந்திருக்காங்க. அதை வச்சு நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுவேன். நோட்டு புத்தகம் வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. நாங்கள் ஆஃபலி லீவுக்கு நல்லா படித்து வச்சுருக்கோம். பள்ளி திறந்த இந்த முதல் நாளே புத்தகம் 3rd செமஸ்டர் புத்தகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. புத்தகங்கள் உடனே வழங்க ஏற்பாடு செய்த முதலமைச்சர் அம்மாவுக்கு எங்கள் பள்ளி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ 3ஆம் பருவம் தேர்வு புக்கு கொடுத்தாங்க. ஸ்கூல் திறந்த உடனே நோட்டு புத்தகம் கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், திருக்கோயிலூர், செஞ்சி, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள 2,364 அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 3,43,229 மாணவ மாணவிகளுக்கு 3ஆம் பருவத்திற்கான விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் பணியை வடக்கநந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் திரு ப. மோகன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கான 3ஆம் பருவ பாட புத்தகங்கள் இன்று வழங்கப்பட்டன. புத்தகங்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். ஈரோடு, நாகை மாவட்டங்களிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு 3ஆம் பருவத்திற்கான பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இதேபோன்று தமிழகம் முழுவதும் மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதற்காக புத்தகங்கள் அந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.